டேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு அதிகாரி எழுதி வச்சுக்கேடா. அதிகாரி எழுத்து சீல் குத்திருப்பான் கவர்மெண்ட்டுன்னு. அந்த சீல் அடித்து எழுதி கையெழுத்து போட்டிக்கல. சிவப்பு மை, பச்சை மை, புளு மை எழுதி கொடுத்துருக்கல. அந்த எழுத்தை நீதி அரசர் பிடிப்பார், கடவுள் தான் பிடிப்பார். நீதிபதி ஜட்ஜி இந்த கணக்கு எழுதிட்டார். ஐயா ஜட்ஜை பார்த்துக்கோங்கடா. ஜட்ஜி எழுதிட்டார். ஐயா எழுதிட்டாரு. உனக்கு உன் எழுத்தை பிடிக்கிறதுக்கு எழுதிட்டார். அதில் மாட்டி நீ உள்ள அதிகாரி பூரா எல்லாருமே இருக்க, ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். அதான் எழுத்து பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து சீரடிச்சு சிவப்பு மை, புழு மை, பச்சை மை, மை எழுதுல. அந்த மை கணக்கு பிடிக்க நீதிமன்றம் கோர்ட்டாரும் ஆணும் பெண்ணும் சீல் குத்தி கையெழுத்து போடுறாங்களா? அது என்ன கையெழுத்து? அது உருப்படியான கையெழுத்து. நீ கலாண்டது போகிறது எழுதி கொடுக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ உள்ள எழுதி கலாண்டு எப்படி எழுதி வச்சுருக்க? களவாணித்தனம், முள்ள மாதிரி முடிச்ச வைக்கத்தனம். ஜென்ரேஷன் கூடுதுன்னா அதுக்கு தக்கன போகணும், அதுக்கு தக்கன வாசிக்கணும். இது எல்லாம் கொடியை தூக்கி வாசித்து பூரா ஆட்டி பிறக்கி வச்சுட்டான். பூரா பூமியை பாழாக்கி கீழே போட வேண்டியது, மண் அள்ளிட்டு போக வேண்டியது. அந்த கணக்கு நீ தின்ன போனது வரைக்கும் பிடிப்பார், எல்லா கணக்கும் பிடிப்பார் நீதி அரசர். நீதிபதி ஜட்ஜி ஐயா எழுதிட்டார். முக்கால் சத்தியம். கவர்மெண்ட் வேளாத்து கையெழுத்து போடுறதுடா. அந்த எழுத்தை பிடிக்கார். எழுத்தை பிடிக்கணும்ல. எழுத்தை பிடிச்சா கணக்கு முடிச்சு வச்சுனா முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காட அதிகாரி, முக்கால் சத்தியம்.